மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கோவக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதான் அடுப்பை வச்சுட்டு ஒரு கடாய் வச்சாச்சு. அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். பாருங்கள், ஆயில் சூடானதும் அதில் கடுகு ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். மக்களே, கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு, சூடாயிடுச்சு. இந்த டைமில் 2 வரமிளகா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வரமிளகாய் சேர்த்ததும் இந்த டைமில் ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் எண்ணெயிலே நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதை ஒரு கிண்டி விட்ட உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த கோவக்காயை சேர்த்துக்கலாம். கோவக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், கோவக்காய் போட்டுட்டு இதை நல்லா ஒரு பெரட்டி ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே இந்த கோவக்காயை பெரட்டி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே கோவக்காய் நல்லா வேகட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு பெரட்டி விட்டோன்னே இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா பெரட்டி அந்த எண்ணெயிலேயே இந்த கோவக்காய் மசாலா எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷமாக இதுலேயே நல்லா பெரட்டி விட்டாச்சு, நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டோம், வறுத்தி விட்டுட்டு அடுத்து மல்லித்தூள் சேர்த்தோம். இப்போ கரம் மசாலா சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், அந்த 3 மசாலா தான். கடைசியாக கரம் மசாலா போட்டுட்டு பெரட்டும் போது செம்ம ஃப்ளேவர், வாசனை கமன்னு வருது. சூப்பராக இருக்குது. மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதுலேயே நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறதில்ல, ஃபுல்லாக ஆயிலே தான் நம்ம இதை வதக்கி எடுக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த ஆயிலே நல்லா வதங்கட்டும். இடையில அடி பிடிக்காமல் அப்போதைக்கு கிண்டி விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு காய் வேக மாட்டேங்குது, வேகாமல் இருக்குது, நீங்கள் வாங்கின கோவக்காய் கொஞ்சம் முத்தி போனால் முத்தல் கோவக்காயாக இருந்துச்சுன்னா தண்ணி லைட்டாக நீங்கள் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டிங்கன்னா நல்லா பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக வெந்துடும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷமாக ஆயிலே நம்ம போட்ட மசாலா அப்புறம் கோவக்காயெல்லாம் நல்லா வேகுது. நான் இதுக்கு தண்ணியே சேர்க்கலை. சப்போஸ் நீங்கள் வாங்கின கோவக்காய் முத்தி போன நல்ல பெரிய கோவக்காய், முத்தி போன கோவக்காயாக இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து வேக வச்சு கடைசியாக தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துங்க. பிஞ்சு கோவக்காயாக வாங்கிக்கிட்டிங்கன்னா தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. தண்ணி சேர்க்காமல் நீங்கள் எண்ணெயிலேயே வதக்கி எடுக்கும்போது அதனுடைய டேஸ்ட்டு ருசி ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், கோவக்காயில் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் சில்லி ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கேன். இதை அப்படியே லேசாக மேலாப்பில்
லேசாக தூவிக்கலாம், ரொம்ப அதிகமாக வேண்டியதில்லை. தூவிட்டு வேர்க்கடலை பொடி வந்து கடையில் வேர்க்கடலை விற்கும், தோல் இல்லாத வேர்க்கடலை. அதை வாங்கி இந்த மாதிரி இடித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பொடி பாருங்கள், சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இதை அப்படியே நல்லா கைவிடாமல் நல்லா பரட்டிக்கிட்டே இருப்போம். பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் பரட்டி விட்டாச்சு. இப்போது இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசி டைமில் தான் நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா கோவக்காய் வந்து வெந்து கடைசியாக சுருங்கி போயிடும். சுருங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு வந்து ரொம்ப அதிகமாகிடும், அப்புறம் சாப்பிட முடியாது. கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அப்படி பரட்டி விட்டுங்க. பாருங்கள், பரட்டி விட்ட உடனே ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது, டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பாருங்கள், சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே ஒரு பரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான் மக்களே, ஒரு சூப்பரான கோவக்காய் பொரியல் வந்து ரெடி. இந்த பொரியல் லெமன் சாப்பாடு, புளியோதரை, தயிர் சாப்பாடு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சமைச்சு ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப் போட்டு லைக்கை போட்டு விட்டுருங்க மக்களா. நம்ம இதேமாரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.